இந்த நாளிலும் நீர் எங்களோடு கூட பேசுவீராக. உம்முடைய வார்த்தைகள் அது வெறுமையாய் திரும்பவே திரும்பாது. அது என்ன காரியமாக புறப்பட்டு செல்லுகிறதோ அந்த காரியமாயும் வசனம் வாய்க்கட்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். நீங்க சொல்லுங்க, நாங்கள் கேட்கட்டும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா சொல்லலாமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்களாம் ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தரை ஆராதிப்பதில், வசனத்தை கேட்பதில் நம்ம எப்படி இருக்கணும்? உற்சாகமாய் கர்த்தரை சேவிக்கும் பொழுது, உற்சாக இருதயத்தோடு கர்த்தரை துதிக்கும் பொழுது ஆண்டவரும் உற்சாகமாய் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. சரி, இன்றைக்கும் வேதத்தை நம்ம தியானிக்கும்படி கர்த்தர் தருகிற வார்த்தையை நம்ம திருப்பிக் கொள்ளலாம். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 28ஆம் அதிகாரம் அதனுடைய 18ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 28:18, அதை தொடர்ந்து மத்தேயு 11:27. மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை முதலாவது வாசிக்கலாம். மத்தேயு 28:18. இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மத்தேயு 11ஆம் அதிகாரத்தில் 27ஆம் வசனம் 28ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது: சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே 28ஆம் வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். ஆமென். அதாவது மத்தேயு 28:18 வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதே மத்தேயு 11:27-28 சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே என்ன வருத்தம், பாரம், பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதலை தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். இப்போ எல்லாரும் அவரிடத்துல வருவதன் ரகசியம் என்ன? அப்படி எனக்கு உரிமை இருக்கா? ஏன்னா எல்லா அதிகாரமும் அவரிடத்துல தான் இருக்கு. எல்லா காரியத்தையும் இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் இல்லையா? வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் அவர்கிட்ட கொடுத்திருக்கிறார். ஆகவே அத்தாரிட்டியா ஆண்டவர் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லுகிறார். எல்லா அதிகாரமும் என்கிட்ட தான் இருக்கு, எல்லாவற்றையும் கர்த்தர் எனக்கு ஒப்பு கொடுத்திருக்கிறார். ஆகவே வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் யாரா இருந்தாலும் என்னிடத்துல வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருவேன். பொங்கல் பண்டிகைக்கு நிறைய பேருக்கு வேட்டி சேலைலாம் கிடைக்கல. ஆனா நம்முடைய பரலோக அரசாங்கம் என்ன சொல்லுகிறது? எல்லாரும் யார் வந்தாலும் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? இளைப்பாறுதல், ஆசீர்வாதம் கிடைக்கும். ஆமென். அப்போ நமக்கு அது அப்படி கிடைப்பதற்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படி நீங்க கேட்பீங்கன்னா, நம்ம என்ன வசனத்தை நம்ம வாசிக்கணும்னா, ரோமர் புத்தகத்தை நம்ம திருப்பணும். நான் ஆண்டவரிடத்துல போகிறதற்கும் எல்லாவற்றையும் எனக்கு பெற்றுக்கொள்வதற்கும் என்னிடத்தில் என்ன தகுதி இருக்கிறது அப்படின்னா, ஆண்டவர் ரோமர் 8ஆம் அதிகாரத்துல 16-17 வசனத்துல 15-16-17 நம்ம திருப்புவோம். கவனிங்க. திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். எதற்கு பயப்படுவதற்கு? ஆண்டவரிடத்துல போவதற்கும் கேட்பதற்கும் பயப்படுவதற்கு. நம்ம எல்லாம் யார் இல்ல? அடிமைகள் இல்லை. ஆமென். அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிட பண்ணுகிற. அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்கு ஒரு நல்ல தகப்பன் இருக்கிறார். அவரை எப்படி கூப்பிடலாம்? அப்பா, அம்மை அப்பான்னு கூப்பிடத்தான் ஆசை, உம்மை அம்மான்னு கூப்பிடவா
எத்தனை பேர் அப்படி கூப்பிட விரும்புறீங்க? அந்த நம்பிக்கை இருக்கா உங்களுக்கு? அல்லேலூயா. அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவிய நீங்கள் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்கள். ஆமென். யாரெல்லாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீங்க அப்படின்னு நீங்க விசுவாசிக்கிறீங்களோ, அந்த ஆவியை எல்லாம் உங்களுக்குள்ள கர்த்தர் வச்சிருக்கிறார். ஆமென். மாத்திரம் அல்ல, நாம் பிள்ளைகள் ஆனால், நீங்க எல்லாம் யாரெல்லாம் பிள்ளைகள், அப்பா விட்டு பிள்ளைகள் ஆனால், வசனம் சொல்லுகிறது, நாம் பிள்ளைகள் ஆனால் சுதந்திரர். சுதந்திரர்னா சுதந்திரவாளிகள். அவருக்குரியது எல்லாம் நமக்குரியது. ஆமேன் சொல்லுங்களேன். என் அப்பாவுக்குரியது எல்லாம் எனக்குரியது. ஆமேன், ஹல்லேலூயா. அப்போ நம்ம அப்பாவுடைய சுதந்திரர்களாய் இருக்கிறபடினால, அடுத்த பகுதி சொல்லுகிறது, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரம். ஆமேன். அப்போ எல்லா அதிகாரமும் அவரிடத்துல இருக்கு. எல்லாம் இயேசு கிறிஸ்துவினிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அப்படின்னா ஆண்டவர் ஒரு அழைப்பை கொடுக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் ஏன்ட்ட வாங்கப்பா, நான் உங்களுக்கு இளைப்பாறுதலை தருகிறேன். அப்படின்னா நமக்கு என்ன அத்தாரிட்டி, என்ன உரிமைன்னா, நான் தேவனுடைய பிள்ளை, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆகவே நான் அவரிடத்துல போய் என்னென்ன காரியங்கள் வேண்டுமோ அதையெல்லாம் பெற்றுக்கொள்கிற உரிமையை கர்த்தர் எனக்கு கொடுத்திருக்கிறார். ஆமேன். ஓசியா 1:10 இன்னும் விளக்கமா சொல்கிறது, நாம எல்லாரும் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். சொல்லுங்க, நம்ம எல்லாம் யாரு? ஜீவனுள்ள, உயிரோடு இருக்கிற, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரத்தையும் பெற்று மரித்தேன், ஆனாலும் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன் என்று சொல்லுகிற ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். ஆமென். எனக்கு ஒரு தேவன் இருக்கிறாரு. அவர் ஜீவனுள்ள தேவன், என்னை சுமக்கிற தேவன், என்னை வாழ வைக்கிற தேவன், என்னை தூக்கி சுமக்கிற ஜீவனுள்ள தேவனுடைய அந்த நம்பிக்கை இருக்கா எல்லாருக்கும்? நான் ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறேன். ஆகவே ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளையா இருக்கிறேன். இன்னொரு ஏசாயா 43, இதெல்லாம் உங்களை உற்சாகப்படுத்தும்படி நான் சொல்றேன். ஏசாயா 43:21, இந்த ஜனத்தை எனக்கென்று, நீங்க எல்லாம் கர்த்தர் யாருக்காக ஏற்படுத்தி இருக்கிறாரு? அவருக்கென்று, அவரை துதிப்பதற்கென்று ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமேன். அப்போ நாம் அவருடைய பிள்ளைகள். அவர் குயவன், நாம் அவருடைய கரத்தின் களிமண்ணா இருக்கிறோம். அவர் பிதாவாய் இருக்கிறார், நாம் அவருடைய கரத்தின் கிரியைகளாய் இருக்கிறோம். ஆமேன். அவருடைய கரத்தின் கிரியைகளாய் எப்படி நம்மளை உண்டாக்கினாரு? அவருடைய சாயலாகவே உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய ரூபமாகவே நம்மை உண்டாக்கி இருக்கிறார். அவருடைய சுவாசத்தையே நமக்கு தந்திருக்கிறார். ஆமேன். அதெல்லாம் நம்ம விசுவாசித்து அவரிடத்துல கேட்கும் பொழுது ஆண்டவர் நிச்சயமாக, அப்பா நான் ஏதோ ஒரு காரியத்தை நான் வணங்கல ஆண்டவரே, நான் ஆராதிக்கிற தேவன் ஜீவனுள்ள தேவன். மாத்திரல்ல, எனக்கு அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்க உரிமை கொடுத்திருக்கிறீங்க, சகல அதிகாரமும் எனக்கு இருக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க. ஆகவே என்னிடத்துல வா, நீங்க அழைப்பு வேற கொடுத்துட்டீங்க. ஆகவே நான் சாதாரணமானவள் அல்ல, பிள்ளை என்கிற உரிமையோடு சுதந்திரவாளியாய் அவரிடத்துல வரும்பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமேன். அப்போ இன்னும் நம்ம தெளிவா உங்களை நான் புரிய வைக்கும்படி, எப்படி நம்ம அவரிடத்துல போனோம் அப்படின்னா, எப்படி போனா அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் அப்படின்னா, 2 நாளாகமம் 7:14, திரும்ப திரும்ப இந்த வசனத்தை 4வது முறையா நான் அந்த பலிபீடத்திலிருந்து சொல்றேன்னு நினைக்கிறேன். 2 நாளாகமம் 7:14 அதனுடைய ரகசியத்தை ஆண்டவர் எழுதி வைத்திருக்கிறார். எனக்கு எல்லாம் இருக்கு, உங்களுக்கு எல்லாம் நான் தரணும்னா நீ இப்படி வரணும். எப்படி வரணும்? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனம். எத்தனை பேர் இருங்க முதலாவது, எத்தனை பேருக்கு அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கு? விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அப்பா உங்களுடைய நாமத்தை என் நெற்றியில தரித்து இருக்கிறீங்க அப்பா, என் ஜனங்கள். ஆமென், அல்லேலூயா. என் ஜனங்கள். வகைதான் இந்த கானானிய ஸ்திரீ போய் ஆண்டவரிடத்துல கேட்கும் பொழுது பிள்ளைகளின் அப்போன்னு சொல்றார். ஆமேன். யாருடைய அப்போ அது? பிள்ளைகளின் அப்பத்தை எடுத்து நான் மற்றவங்களுக்கு போட மாட்டேன். அப்ப நீங்களாம் யாரா இருக்கிறீங்க? பிள்ளைகளா இருக்கிறீங்களா? என் ஜனங்கள்ங்கிற நம்பிக்கை இருக்கா? அப்போ முதல் பீரியாரிட்டி உங்களுக்கு தான். ஆமேன், அல்லேலூயா.
ஆகவேதான் ஆண்டவர் சொல்லுகிறாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தணும். முதலாவது எப்படி தாழ்த்துறது? அப்பா நீர் பெரியவர் ஆண்டவரே, நான் சிறியவன் ஆண்டவரே, மண்ணான என்னையும் நீ நினைப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே, மனுஷனை நீர் விசாரிப்பதற்கு நான் எம்மாத்திரம் ஆண்டவரே அப்படின்னு தாழ்த்த தாழ்த்த நீர் பெருகணும், நான் சிறுகணும் ஆண்டவரே என்று அவரை உயர்த்தி நம்மை தாழ்த்தி என்ன பண்ணணுமா? ஜெபம் பண்ணி அவருடைய முகத்தை என்ன பண்ணணும்? தேடணும். ஆமென். அப்ப இங்க மகனாயும் சபையில என் முகத்தை பார்க்க கூடாது. யாரை தேடணும்? அவருடைய பிரசன்னத்தை, அவருடைய முகத்தை. உம்முடைய பிரசன்னத்தை நான் தேடணும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். ஆலயத்துல நான் மனுஷனை பார்க்க வரல ஆண்டவரே, எப்படியாவது துதித்து ஆராதித்து தாழ்த்தி உம்மை நான் பார்க்கணும் ஆண்டவரே, உம்மை நான் அறியணும் ஆண்டவரே, உம்முடைய தொடுதலை நான் உணரணும் ஆண்டவரே, உம்முடைய சத்தத்தை நான் கேட்கணும் ஆண்டவரே, நீர் என் பக்கத்துல உலாவணும் ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தை நான் அனுபவிக்கணும். நீச்சல் ஆழத்துல நான் கடந்து வந்துடணும். நேற்றைய அனுபவம் அல்ல, போன ஞாயிற்றுக்கிழமையின் அனுபவம் அல்ல, இந்த வாரத்துல இன்னும் அறியணும்னு சொல்லி அவருடைய முகத்தை தேட 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 கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தரை தேடுடைய இருதயம் வாழும், கர்த்தரை நம்புகிறவனோ செழிப்பான் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே மகனாயும் சபைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு சடங்காச்சாரமாக அல்ல, ஒரு ஒழுங்கு கிரமமாக அல்ல, உம்மை தேடி எப்படி தாவீது சொல்லுகிறாரோ, மானானது நீரோடைகளை வாஞ்சித்து கதறது போல என் ஆத்துமா உம்மையே வாஞ்சித்து கதறுகிறது ஆண்டவரே. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில, எப்பொழுது அவருடைய பிரசன்னத்தில், எப்பொழுது அவருடைய ஆளுகையில வந்து நிற்பேன் என்று என் உள்ளந்திரிகள் எல்லாம் சோர்ந்து போகிறது ஆண்டவரே. அப்படி அவருடைய முகத்தை தேடினா வேதம் சொல்லுகிறது, அடுத்த பகுதி சொல்லுகிறது, என் முகத்தை தேடி பொல்லாத வழிகளை எல்லாம் விட்டு திரும்பினால், ஆமேன், அல்லேலூயா. நான் இங்கே பொல்லாத வழினா எதை சொல்ல நான் விரும்புகிறேன்னா, இதுவரைக்கும் நம்ம ஆராதித்த ஆராதனை, இதுவரைக்கும் கர்த்தரை தேடின அனுபவத்திலெல்லாம் விட்டுட்டு ஒரு ரொட்டீனா ஒரு காரியத்தை நம்ம செஞ்சுட்டே இருக்கிறோம். ஆலயத்துக்கு வந்த உடனே ஒரு பாடலை பாடுகிறோம், 2 பாடலை பாடுறோம், வசனத்தை கேட்கிறோம், போகிறோம். அப்படி ஒரு ரொட்டீன் இல்லாம என் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வேணும் ஆண்டவரே. உம்மை ஆராதிப்பதில் ஒரு வித்தியாசம் வேணும். ஆவியோடும் கருத்தோடும் உம்மை ஆராதிக்கணும், நீச்சல் ஆழத்தில் ஆராதிக்கணும் ஆண்டவரே. ஆவியானவர் வாக்கு கடங்க பெருமூச்சோடு என்னோடு இணைந்து ஆவியானவரோடு நான் ஜெபிக்கணும். அப்படி நம்ம ஆராதித்தா, மறந்து ஆராதிக்கும் பொழுது, அப்படி ஆராதிக்கும் பொழுது வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்பேன். ஆமேன். அப்ப என்ன பண்ணணும்? முதலாவது அவருடைய நாமம் தரிக்கப்பட்டிருக்கிறதா, நான் அவருடைய பிள்ளைதானா என்கிற ஒரு உரிமை, ஒரு நம்பிக்கை, ஒரு விசுவாசம் நமக்குள்ள இருக்கணும். ஆமேன். நான் அவருடைய நாமம் தரிக்கப்பட்ட பிள்ளை, நான் இந்த உலகத்திற்கு சொந்தம் அல்ல, கர்த்தருக்கு சொந்தமான பிள்ளை, நான் அவருடைய ஜனமாய் இருக்கிறேன். அவருடைய நாமம் தரிக்கப்பட்டு அவருடைய ஜனமாய் நான் இருக்கிறபடினால அவரை உயர்த்தி உயர்த்தி நான் ஆராதிப்பேன். வானம் அவருக்கு சிங்காசனம், பூமி அவருடைய பாதபடி. அப்படி அவரையே உயர்த்த 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 அவருடைய முகத்தை பிரசன்னத்தை தேட 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 பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு அவர்கள் தேசத்திற்கு, ஆமேன், குடியரசு தினத்தை கொண்டாடுகிற இந்திய தேசத்திற்கு கர்த்தர் சேமத்தை தருவார். உங்கள் குடும்பத்திற்கு சேமத்தை தருவார். உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, எப்படி அவரிடத்துல வரணும் அப்படின்பதான் 2 நாளாகமும் 7:14 நம்ம வாசித்தோம் இல்லையா? அவை அப்படி அவரிடத்துல வரும் பொழுது அவருக்கு கொடுக்கப்பட்ட எல்லா அதிகாரத்தின்படி, அவரிடத்துல ஒப்பு கொடுக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதமும் அப்பாவுடையதெல்லாம் உங்களுக்கு தான். ஆமேன், அல்லேலூயா. இன்னைக்கு அப்பாவுடையது கர்த்தருடையது எது, அதெல்லாம் நமக்கு எது சொந்தம் அப்படி நம்ம தியானிக்க போகிறோம். முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார், இன்னும் யோவான் 14:13-14 நீங்கள் என் நாமத்தில எதை கேட்டாலும் அதை நான் செய்வேன். ஆமேன், அல்லேலூயா. அப்போ முதலாவது நம்ம இன்னைக்கு அவருடையது எது, அது எனக்கும் சொந்தம் எது அப்படின்னு நம்ம
ஒரு 7 காரியத்தை நம்ம தியானித்து ஜெபிக்க போகிறோம். அதையெல்லாம் நீங்க பிள்ளை என்கிற உரிமையோடு, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை என்கிற உரிமையோடு, என்னாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் என்கிற அந்த வாக்குத்தத்தத்தின் அடிப்படையில நாம் சுதந்திரவாளிகளாய் சுதந்திரிக்க போறோம். ஆமென் சொல்லலாமா? அல்லேலூயா. அப்போ முதலாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 3:8 அங்கே ஒரு வார்த்தை எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். முதலாவது எல்லா அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, எல்லாம் என் கரத்தில் இருக்கிறது என்று சொல்லுகிற தேவன் முதலாவது எது கர்த்தருடையது? ரட்சிப்பு கர்த்தருடையது. ஆமென். ஆகவேதான் சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தாவீது இப்படியாக சொல்லுகிறார். சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்துல தாவீது சொல்லுகிறார். என்ன சொல்லுகிறார்? துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி கூப்பிடுவேன், அதனால் என் சத்துருக்களுக்கு நீங்களாகி ரட்சிக்கப்படுவேன். ஹல்லேலூயா. முதலாவது ரட்சிப்பு யாருடையது? கர்த்தருடையது. துதிக்கு பாத்திரராகிய கர்த்தரை நோக்கி நீங்க கூப்பிட கூப்பிட, கர்த்தரை தேட தேட, அப்பா கிருபையினால நீ ரட்சிக்கிறவர் ஆண்டவரே. ரட்சிப்பு கர்த்தருடையது. என் குடும்பத்திற்கு ஒரு ரட்சிப்பு வேணும், என் கணவருக்கு ஒரு ரட்சிப்பு வேணும், என் பிள்ளைகளுக்கு ஒரு ரட்சிப்பு வேண்டும், என் பெற்றோருக்கு ஒரு ரட்சிப்பு வேணும். நான் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பை என் குடும்பத்திற்கு தருவீராக. நான் பெற்றிருக்கிற இந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. கர்த்தர் கிருபையினால என்னை ரட்சித்தீங்க. அந்த கிருபையினால ரட்சித்த ரட்சிப்பை நான் மாத்திரம் அல்ல, எனது பெற்றோர், எனது பிள்ளைகள், என் சுதந்திரவாளிகள், என்னோடு இருக்கிற என் சபையில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அந்த ரட்சிப்பை கர்த்தர் தருவீராக. அந்த விலையேறப்பட்ட ரட்சிப்பை நாங்கள் சுதந்திரவாளிகளாய் சுதந்திரிக்க எங்களுக்கு அனுமதி கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. உம்முடைய பிள்ளைகள் இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன்னு சொன்னீங்க. நான் மாத்திரம் அல்ல, என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேரும் உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரே. அது உம்மிடத்துல பட்சபாதம் இல்லை. அந்த ரட்சிப்பை என் குடும்பத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் நீர் தருவீராக. எல்லா அதிகாரமும் உம்மிடத்தில் இருக்கிறது, ஆளுகை உம்மிடத்தில் இருக்கிறது. கல்வாரி சிலுவையில உலக இரட்சகராய் உலகத்தையே ரட்சிக்கும்படி தன்னை ஒப்பு கொடுத்தீங்க. அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. ரட்சிக்க கூடாதபடி கர்த்தருடைய கரம் குறுகி போகவே இல்லை என்று ஏசாயா 45:22 சொல்லுகிறது. ஆமென். அல்லேலூயா. அப்ப ரட்சிப்பு கர்த்தருடையதுன்னா ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிற நீங்க அந்த ரட்சிப்பை கேட்கும் பொழுது அவர் தராமல் இருக்கவே மாட்டார். ஒரு பாவி மனம் திரும்புவது நிமித்தமாக பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டல்லவா? அந்த ரட்சிப்பை என் கணவருக்கு தருவீராக. நல்ல வாயில திறந்து கேட்போமா? அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை நான் மாத்திரமல்ல, என் கணவருக்கு வேணும், என் பிள்ளைக்கு வேணும். பேரை சொல்லுங்க. உங்கள் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற உங்களுடைய கணவர் பேரு சொல்லுங்க, பெற்றோர் பேரு சொல்லுங்க. ரட்சிப்பு கர்த்தருடையது. நான் உம்முடைய பிள்ளை, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான ஒரு புத்திர சுவிகர் ஆவியை கொடுத்தீங்க. ஒரு நோவா கர்த்தரோடு நடந்த பொழுது நோவாவையும் அவன் குடும்பத்தில் இருக்கிற 8 பேரையும் கர்த்தர் ரட்சித்தீரே. அதே போல உம்மோடு நடக்கிற உம்முடைய பிள்ளையாகிய நான், உம்மை தேடி வந்திருக்கிற நான், என் குடும்பத்தோடு ரட்சிப்பின் பேழைக்குள்ள நான் ஓடி வந்துடணும். இந்த வசனத்தை கேட்கிற என் அன்பு சகோதரியே, உன் குடும்பத்தில் ரட்சிக்கப்படாமல் ஒரு திறப்பில் நிற்கும்படி கர்த்தர் உன்னை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். ரட்சிப்பு கர்த்தருடையது என்று சொல்லுவது மாத்திரம் அல்ல, தாவீது சொல்லுகிறார், என் ரட்சிப்பின் தேவனாகிய கர்த்தரை நோக்கி நான் கூப்பிடுவேன். கர்த்தரை நோக்கி கூப்பிடணும். தாவீதின் குமாரனே, எங்களை ரட்சியும் ஆண்டவரே. அல்லேலூயா. பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து, வியாதியிலிருந்து, பலவீனத்திலிருந்து, எல்லாவற்றிலிருந்து கர்த்தர் ரட்சிக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பேதுரு கடல் மேல நடந்த பொழுது அமிழ்ந்து போகிற சூழ்நிலையில
ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று கூப்பிட்ட பொழுது கர்த்தர் அவனை தூக்கி எடுத்தார். ஆமென். இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில எதுல தடுமாறுகிறீங்க, அந்த இடத்துல இருந்து கர்த்தர் உங்களை தூக்கி எடுக்க அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஏனால் வேதம் சொல்லுகிறது, லூக்கா எழுதின சுவிசேஷம் 19:10, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவுமே மனுஷகுமாரன் வெளிப்பட்டார். ஆமென். இழந்து போனதை தேடி வந்தவர், ரட்சிக்கும்படி வந்தவர். அந்த ரட்சிப்பை தராமல் இருப்பது எப்படி? ஆகவே ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை அவர் தரும்படிதான் அந்த உலகத்திற்கு அவர் கடந்து வந்தார். ஆமென். எபேசியர் 2:8-5 சொல்லுகிறது, கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள், இது தேவனுடைய ஈவு. ஆமென். அவர் ரட்சிக்கப்படாத எங்கள் குடும்பத்திற்கு உடைய கண்களில கிருபை கிடைக்கட்டும் ஐயா. கிருபையினால எங்கள் குடும்பத்தை ரட்சிங்க ஆண்டவரே. யோசுவாவை போல நானும் என் வீட்டாருமோ வென்றால் கர்த்தரையே சேவிக்கிறோம். ஒருவேளை பாவத்திலிருந்து ஒரு ரட்சிப்பு வேணும்னா, ஒரு சில குறிப்பிட்ட பாவங்கள் தொடருமே என்றால், குறிப்பிட்ட பாவத்திலிருந்து ஒரு விடுதலை, ரட்சிப்பை தாங்க ஆண்டவரே. சாபத்திலிருந்து ரட்சிப்பை தாங்க, வறுமையிலிருந்து ரட்சிப்பை தாங்க, வியாதியிலிருந்து ரட்சிப்பை தாங்க என்று கேட்கும் பொழுது, புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக அற்புதங்களை ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது சொல்றது, உன் பாவங்கள் உனக்கு மன்னிக்கப்பட்டது. ஆமென். பாவங்கள் மன்னிக்கப்பட்டாலே சுகம் வந்துடும். ஆமென். ரட்சிப்பு வந்தாலே சுகம் வந்துடும். ஆகவே ஆண்டவரே, ஆசீர்வாதத்திற்கு தடையாயிருக்கிற, ரட்சிக்க கூடாதபடி இருக்கிற எல்லா காரியங்களையும் எங்களை விட்டு அகற்றி எங்களை ரட்சிங்க என்று கேட்கும் பொழுது, அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பை பிள்ளைகளாகிய உங்களுக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளுக்கு, இந்த ஜனத்தை எனக்கென்று ஏற்படுத்தினேன், அவருடைய துதியை சொல்லி வருவதற்கு ரட்சிப்பு தேவை. ஆமென். பரிசுத்தம் இல்லாமல் உம்மை தரிசிக்க முடியாது ஆண்டவரே. ஒரு பூரண ரட்சிப்பு இல்லாமல் உம்மை துதிக்க முடியாது. உமக்கென்று என்னை ஏற்படுத்தினீங்க, என்னை முற்றுமுடிய ரட்சித்து என்னை வழி நடத்துங்கன்னு கேட்கும் பொழுது, அந்த ரட்சிப்பு கர்த்தருடையது. அதை நிச்சயமாக உங்களுக்கு தருவார். ஆமென். முதலாவது ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த கர்த்தருடைய ரட்சிப்பை கிருபையினால் அவர் நமக்கு தர அவர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். இரண்டாவதாக சங்கீதங்களின் புத்தகம் 62:11 ஒருவர் வாசிக்க கேட்போம். சங்கீதம் 62:11 வல்லமை கர்த்தருடையது. ஆமென். இரண்டாவது எது கர்த்தருடையது? வல்லமை தேவனுடையது. ஏசாயா 9:6 சொல்லுகிறது, அவர் அதிசயங்களின் தேவன், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன். ஆமென். வல்லமை யாருடையது? கர்த்தருடையது. அப்போஸ்தலர் 10:38 நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பி இருந்தார். ஆமென். அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் 99 வயதுல, சரீரமெல்லாம் செத்து போன சூழ்நிலையில, ஆபிரகாமே ஒருவேளை சோர்ந்து போயிருக்கலாம். 99 வயதாயிட்டு ஆண்டவரே. ஆதிகாமம் 19:1 வாசிக்கலாமா? 99 வயதுல, தள்ளாடுகிற வயதுல, தன்னுடைய மனைவி சாராளுடைய கர்ப்பமெல்லாம் செத்து போன சூழ்நிலையில, சரீரமெல்லாம் சுருங்கி போன சூழ்நிலையில, 99வது வயதுல வாசிக்கலாம். ஆதியாகமம் 19:1 ஆதியாகமம் 19:1 இல்லைன்னு நினைக்கிறேன், 17:1 இருக்கும்னு நினைக்கிறேன். 17ஆம் அதிகாரம் 1 கவனிங்க. ஆபிரகாம் 99 வயதான போது, சொல்லுங்க எத்தனை வயது? 99 வயதுல. ஆமென். இன்னைக்கு 50 வயது தாண்டவங்களே சொல்றாங்க, வயசாயிடு, என்னால நடக்க முடியல, என் வாழ்க்கையில கொஞ்ச நாள் தான். ஆண்டவர் சொல்றாரு, 99 வயதுல ஆபிரகாமுக்கு கர்த்தர் தரிசனமாகி என்ன சொல்லுகிறார்? நான் சர்வ வல்லமையுள்ள தேவன்,
நீ எனக்கு முன்பாக நடந்து கொண்டு உத்தமனாயிரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் சர்வ வல்லமையுள்ள தேவன் பா. 99 வயதுல ஒரு மேட்டர் அல்ல. 99 வயதிலையும் ஜீவன் உண்டாகும்படி இழந்து போனதை திரும்ப தருகிற தேவன். எந்த காரியம் செத்து போய்விட்டு என்று நினைத்து இருக்கிற சூழ்நிலையில சர்வ வல்லமையுள்ள தேவனால அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். ஹல்லேலூயா. இல்லாதவளை இருக்கிறதை போல அழைக்கிற என்னுடைய தேவன். வல்லமை யாருடையது? தேவனுடையது. அதே வல்லமையை ஸ்தேவானை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். ஸ்தேவானை குறித்து வேதம் சொல்லுகிறது. ஆதியாகமம் 6ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் ஸ்தேவானை விசுவாசத்தினாலும் வல்லமையினாலும் தேவன் அதிகமாய் நிரப்பி இருந்தார். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு, இந்த உலகத்தில் வெற்றியோடு வாழ்வதற்கு நமக்கு ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை யாருடையது? தேவனுடையது. ஆண்டவரிடத்துல கேட்கணும், ஆண்டவரே உம்முடைய வல்லமை எனக்கு தருவீராக. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று சொன்னீங்களே, இது சாதாரண பலன் அல்ல. காண்டா மிருகத்திற்கு ஒப்ப வல்லமையை தருவீராக. சேனைக்குள்ள பாய்ந்து போகிற ஒரு வல்லமை எனக்கு நீ தருவீராக. அப்படிப்பட்ட ஒரு வல்லமை உம்முடையது ஆண்டவரே. அந்த வல்லமை எனக்கு தேவை ஆண்டவரே. நானும் அந்த வல்லமையினால உலகத்தை ஜெயிக்கணும், சத்துருவை ஜெயிக்கணும், பெரிய காரியங்களை கர்த்தருக்காக செய்யணும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி எனக்கு அந்த பரலோக வல்லமையை, உன்னத பலனை, காண்டா மிருகத்திற்கு ஒப்ப பலனை கர்த்தர் தருவீராக. கேட்கிறவன் எவனும் பெற்றுக் கொள்ளுகிறான். அல்லேலூயா. எத்தனை பேர் முதல்ல விரும்புறீங்க வல்லமை வேணும்னு? சத்தமிடுகிற வெண்கலமாக அல்ல, ஓசையிடுகிற கைத்தளமாக அல்ல, ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுகிறவனாக அல்ல. உம்முடைய வல்லமை எனக்கு தேவை. உம்முடைய வல்லமையினால என்னை நிரப்புங்க. ஒரு ஸ்தேவானை நிரப்பினது போல எங்க சபையை ஆவிக்குரிய வல்லமையினால, வரங்களினால நிரப்பினாதான் இந்த மேடவாக்கத்தை கர்த்தருக்கென்று ஆதாயப்படுத்த முடியும். சிங்கத்தின் மேலும் விரியன் பாம்பின் மேலும் நடக்கிற ஒரு வல்லமை நமக்கு தேவை. பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு ஒரு வல்லமை தேவை. எத்தனை பேர் விரும்புறீங்க? இன்னும் நம்ம கோழைகளாக இருக்கக்கூடாது, பயந்தாங்காளியாக இருக்கக்கூடாது. வல்லமை தேவனுடையது. உம்முடைய பிள்ளையாக எனக்கு நீர் 8 அடி பாய்ந்தா நான் 16 அடி பாயணும். அதைத்தான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்த கிரியைகளை தானும் செய்வான், இதை காட்டிலும் பெரிய காரியங்களை செய்வான். உம்மிடத்தில் இருந்த வல்லமை நசனாகிய இயேசு கிறிஸ்துவை பரிசுத்த ஆவியினாலும் வல்லமையினாலும் நிரப்பினது மாத்திரமல்ல, தேவன் அவரோட கூட இருந்தபடினால நன்மை செய்கிறவராய் சுற்றி திரிந்தது போல இந்த உலகத்திற்கு, சபைக்கு, என் குடும்பத்திற்கு நன்மை நடக்கணும்னா ஒரு பரலோக வல்லமை எனக்கு தேவை. எத்தனை பேர் விரும்புறீங்க? மந்திரவாதியை எதிர்த்து நிற்பதற்கு வல்லமை, பிசாசை எதிர்த்து நிற்பதற்கு வல்லமை, பயத்தை மேற்கொள்வதற்கு ஒரு வல்லமை, உள்ளான மனிதனில் ஒரு வல்லமை தேவை. அந்த வல்லமை கர்த்தருடையது. அதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கர்த்தர் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். அப்போஸ்தலர் 1:8 அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். உன்னதத்திலிருந்து வருகிற அந்த பலனை பெற்றுக்கொண்ட பொழுது சீஷர் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம். வல்லமை யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். அந்த வல்லமையை கர்த்தரிடத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அந்த வல்லமையை தருவார். யாத்திராகமம் 32:11, உபாகமம் 5:15 எல்லாம் சொல்லுகிறார். மோசே தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, தேவரீர் மகா பலத்தினாலும் வல்லமையுள்ள உம்முடைய கையினாலும் எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உம்முடைய ஜனங்கள். ஆமென். அவருடைய வல்லமையை தரும் பொழுது பார்வோனுடைய அடிமைத்தனம், எகிப்தின் அடிமைத்தனம் எல்லாவற்றிலிருந்து விடுவிக்க கர்த்தர் வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஆமென். சில காரியங்கள் நம்மளை அடிமைப்படுத்துகிறது, சில காரியங்கள் சிறைப்படுத்துகிறது. பார்வோனின் ஆவிகள் ஆராதிக்க முடியாமல் தடை பண்ணுகிறது. விடுதலையோடு கர்த்தரை ஆராதிக்க முடியல. பல தடைகள் நம்மை மேற்கொள்ளுகிறது.
அப்படிப்பட்ட தடைகள் ஆராதிக்க முடியலன்னா பார்வோனின் ஆவி என்கிற தடை, ஆமேன், எகிப்தின் அடிமைத்தனம் என்கிற தடை, பார்வோன் ஜனங்களை ஆராதனைக்கு அனுப்ப முடியாதபடி தடுத்து கொண்டே இருக்கும் பொழுது கர்த்தர் மோசேக்கு வல்லமையின் மேல வல்லமையை கொடுத்து, பலத்தின் மேல பலனை கொடுத்து, பார்வோனுடைய ஆவியை ஜெயிக்கிற அந்த வல்லமையை கொடுத்தது மாத்திரமல்ல, அவருடைய ஓங்கிய புயத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஜனங்களை விடுவித்தார். ஆமென். இன்றைக்கு சபையில தனிப்பட்ட முறையில ஆராதிக்க முடியாமல், கர்த்தரை துதிக்க முடியாமல், கர்த்தரை விடுதலையோடு தொழுது கொள்ள முடியாமல், ஏதோ ஒரு பார்வோனின் ஆவி சந்தேகத்தையும் அவிசுவாசத்தையும் கொண்டு வந்து கர்த்தரை ஆராதிப்பதினால் எனக்கு என்ன லாபம் என்று கேள்வியை கேட்டுக் கொண்டிருக்கிற, தடுமாட்டத்தில் அமர்ந்து கொண்டிருக்கிற என் அன்பு தேவனுடைய ஜனங்களே, இன்றைக்கு பார்வோனுடைய அந்த வல்லமையை கர்த்தர் மேற்கொள்ளுகிற ஒரு வல்லமையை உனக்கு தருகிறார். எந்த பார்வோனுடைய ஆவி ஆராதிக்க முடியாமல் சந்தேகங்களை கொண்டு வருகிறதோ, துதிக்க முடியாமல் பலவீனங்களை கொண்டு வருகிறதோ, ஒரு கூட்ட ஜனங்கள் கர்த்தருக்காக எழும்ப முடியாமல் பார்வோனுடைய எகிப்தின் அடிமைத்தன ஆவிகள், சந்தேகங்களை கொண்டு வருகிற ஆவிகள், குழப்பத்தின் ஆவிகள், பலவீனத்தின் ஆவிகள், கர்த்தரை ஆராதிக்க முடியாமல் தடுக்கிற ஆவிகள் எல்லாம் மேற்கொள்வதற்கு ஒரு உன்னத வல்லமையை கர்த்தர் தர பிரியப்படுகிறார். வல்லமை யாருடையது? கர்த்தருடையது. அப்ப அந்த வல்லமை எனக்கு தருவீராக, அந்த பலனை எனக்கு தருவீராக. நான் ஒரு சேனைக்குள்ள பாய்ந்து போகணும், ஒரு மதிலை தாண்டன ஆண்டவரே, என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்வதற்கு ஒரு பரலோக வல்லமையை தருவீராக. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல. நல்ல வாய்களை திறந்து கேட்போமா? என்னுடைய பலத்தினால அல்ல, என்னுடைய பராக்கிரமத்தினால அல்ல, என்னுடைய பணத்தினால அல்ல, என்னுடைய செல்வாக்கினால அல்ல, கர்த்தருடைய ஆவியினாலே, அந்த பராக்கிரமத்தினாலே, அந்த வல்லமையினால தான் ஆகும் ஐயா. அந்த வல்லமையை தருவீராக. செருபாபேலுக்கு கர்த்தர் தருகிற வார்த்தை என்ன? பெரிய பர்வதமே, செருபாபேலுக்கு முன்பதாக நீ ஏமாத்திரம். அந்த செருபாபேலுக்கு கர்த்தர் ஒரு வல்லமையை கொடுத்தார். பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, கர்த்தருடைய ஆவியினால ஆகும், ஆகும், ஆகும். எதை கண்டு நீ பயப்படுகிறாயோ, இன்றைக்கு ஒரு வல்லமையை கர்த்தர் உனக்குள்ள அனுப்புகிறார், ஒரு ஆவியை உனக்குள்ள அனுப்புகிறார். என் அருமை தேவ ஜனமே, அந்த வல்லமையை பெற்றுக்கொள். எலும்பு எலும்பு சீயோடே, உன் வல்லமையை தரித்துக்கொள். உன் அலங்கார வஸ்திரங்களை இப்பொழுது உடுத்திக்கொள். நல்ல கரங்களை தட்டி, ஓ அந்த வல்லமை தரித்துக்கொள், அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொள். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் அந்த அக்கினியை உனக்குள்ள அனுப்புகிறார். வல்லமை கர்த்தருடையது. அந்த வல்லமை கர்த்தர் இன்றைக்கு தரித்துக்கொள். என் சபையை தரித்துக்கொள், என் குடும்பமே தரித்துக்கொள். என் சகோதரனே, அந்த உன்னத வல்லமையை நீ பெற்றுக் கொள்ளும் பொழுது, அந்த உன்னத வல்லமை உனக்குள்ள இறங்கி வரும் பொழுது பெரிய பர்வதம் சமபூமியாய் மாறும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பெரிய பர்வதமே எம்மாத்திரம், சமபூமியாய் மாறுவாய். ஹல்லேலூயா. அந்த வல்லமை ஒவ்வொரு விசுவாசிக்கும் தேவை. என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்களுக்கு, ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள் என்று சொல்லுகிற பிள்ளைகளுக்கு, யூதா கோத்திரத்து ராஜாவின் பிள்ளைகளுக்கு அந்த வல்லமையை கர்த்தர் தர, அந்த வல்லமை தேவனுடையது. நிச்சயமாகவே அந்த வல்லமையினால் அவங்களை நிரப்பி வெற்றியுள்ள வாழ்க்கையை கர்த்தர் தர வல்லமையுள்ளவராயிருக்கிறார். யூதா 1:24 சொல்லுகிறது, வலுவாதபடி உங்களை காக்கவும் தமது மகிமையுள்ள சன்னிதானத்திலே மிகுந்த மகிழ்ச்சியோடு உங்களை கொண்டு போய் நிறுத்தவும் அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். பயப்படாதீங்க, வலுவாதபடி உங்களை பாதுகாக்கிற தேவன். எந்த சூழ்நிலையிலும் அவர் உங்களை வலுவ விடாதபடி முடிவு பரியந்தம் அவருடைய சன்னிதானத்தில் கொண்டு போய் நிறுத்த அவர் வல்லமையுள்ள தேவனாயிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 29 வாசிக்கிறோம், கர்த்தருடைய சத்தம் வல்லமையுள்ளது. அதுல எத்தனை வல்லமை என்று அநேக வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. மூன்றாவதாக, முதலாவது ரட்சிப்பு கர்த்தருடையது. அந்த ரட்சிப்பு எனக்கு சொந்தமானது. வல்லமை கர்த்தருடையது. அந்த வல்லமை கர்த்தர் எனக்கும் தருகிறார். மூன்றாவதாக, சங்கீதம் 22:28 ராஜ்யம் கர்த்தருடையது, அவர் ஜாதிகளை ஆளுகிற தேவன். ஆமென், அல்லேலூயா. மூன்றாவது, ராஜ்யம், ஆளுகை கர்த்தருடையது. ஆமென்.
அந்த ஆளுகை கர்த்தருடையது. ஆமென். ஆகவேதான் ஆதாம் ஏவாளை கர்த்தர் படைத்து எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்கிற ஆளுகையை கர்த்தர் கொடுத்தார். ஆளுகை யாருடையது? ராஜ்யம் யாருடையது? கர்த்தருடையது. ஆமென். அல்லேலூயா. அப்பா, ராஜ்யம் கர்த்தருடையது ஆண்டவரே. ஆகவே இந்த மேடபக்கத்தில் இருக்கிற எல்லா ஆளுகையும் கர்த்தருடையதாய் மாறணும் ஆண்டவரே. எங்க சபையை நீங்க தான் ஆளுகை செய்யணும். மனுஷன் ஆளுகை செய்யக்கூடாது, சுயம் ஆளுகை செய்யக்கூடாது. ராஜ்யம் கர்த்தருடையது என்று வேதத்தில் நாங்க பார்க்கிறோம். விக்கிரகங்கள் அல்ல, மனுஷன் அல்ல, பலவான் அல்ல. ராஜ்யம் யாருடையது? கர்த்தருடையது. உங்கள் குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்யணும். என் குடும்பத்தை கர்த்தர் ஆளுகை செய்யணும். ஆளுகிற தேவன். ராஜ்யம் கர்த்தருடையது. என் குடும்பத்தை ஆளுகை செய்யுங்க, என் சபையை ஆளுகை செய்யுங்க, என் தனிப்பட்ட வாழ்க்கையெல்லாம் ஆளுகை செய்யுங்க. ஆளுகை கர்த்தருடையது. ஆமென். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் ஆளுகிற தேவனாயிருக்கிறார். ஆகவே நம்முடைய காரியத்தினாலோ நம்முடைய பலத்தினாலோ ஒண்ணுமே நடக்காது. ஆகவேதான் நேபுகாத் நேச்சாரை குறித்து தானியேல் 4ஆம் அதிகாரத்தை நம்ம திருப்பணும் என்றால், தானியேலின் புத்தகம் 4ஆம் அதிகாரம் 30-31 வசனத்துல நம்ம வாசித்து பார்ப்போமே என்றால், தானியேல் அங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவர் மேல உலாவி அரண்மனையின் மேல 29 கடைசியில ராஜா பாபிலோன் ராஜ்யத்தின் அரண்மனையின் மேல் உலாவி கொண்டிருக்கும் பொழுது, இது என் வல்லமையின் பராக்கிரமத்தினால் என் மகிமை பிரதாபத்துக்கென்று ராஜ்யத்துக்கு அரண்மனையாக நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொன்னான். இந்த வார்த்தை ராஜாவின் வாயில் இருக்கும் பொழுதே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகி, ராஜாவாகிய நேபுகாத் நேச்சாரே, ராஜ்யபாரம் உன்னை விட்டு நீங்கிட்டு மனுஷரினின்று நீ தள்ளப்படுவாய். ஆமென். அல்லேலூயா. ராஜ்யம் யாருடையது? கர்த்தருடையது. இந்தியா யாருடையது? கர்த்தருடையது. தமிழகம் யாருக்கு சொந்தமானது? கர்த்தருடையது. மேடவாக்கம் கர்த்தருடையது. ஆமென். எந்த மனுஷனும் அது தன்னுடைய காரியத்தினால ஒன்றுமே நடக்காது. நேபுகாத் நேச்சார் பார்க்கிறாரு, இது மகா பாபிலோன், நான் கட்டின மகா பாபிலோன் அல்லவா என்று சொல்லும் பொழுதே அவனை கீழே ஆண்டவர் தள்ளிட்டார். அந்த வார்த்தை வாயில இருக்கும் பொழுதே அவன் ராஜ்யபாரம் அவனை விட்டு என்னாச்சு? விலகி போய் பனியில கிடந்து மாடுகளை போல புல்லை மேய்ந்து 7 வருடம் அப்படி கடந்தார். அப்படி கடந்த பிறகு 34ஆம் வசனத்துல அவர் சொல்லுகிறாரு, அந்த 7 வருடம் கடந்த சென்ற பின்பு நேபுகாத் நேச்சராகிய நான் என் கண்களை வானத்துக்கு ஏறெடுத்தேன், என் புத்தி எனக்கு திரும்பி வந்தது. அப்பொழுது நான் உன்னதமானவரை ஸ்தோத்தரித்து என்றென்றைக்கும் ஜீவித்திருக்கிறவரை புகழ்ந்து மகிமைப்படுத்தினேன். அவருடைய கர்த்தத்துவமே நித்திய கர்த்தத்துவம், அவருடைய ராஜ்யமே தலைமுறை தலைமுறையாக நிற்கும். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் பயமுறுத்துகிற மனிதனா இருக்கலாம், அதிகாரியா இருக்கலாம், எதை குறித்து நீங்க பயப்படுறீங்களோ ஆண்டவரத்துல கேளுங்க. ராஜ்யம் உம்முடையது ஆண்டவரே. நீங்க தான் ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிற தேவன் ஆண்டவரே. நான் உம்முடைய ராஜ்யத்துல நான் சுதந்திரவாளியா இருக்கிறேன். ஆகவே அப்போஸ்தலனாகிய பவுல் சொன்னது போல, கர்த்தர் என் பட்சத்தில் இருக்கும் பொழுது உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? ஆமென். ராஜ்யம் கர்த்தருடையது. இந்தியா கர்த்தருடையது. ஆமென். அவர் ராஜாக்களை அவர் தான் ஏற்படுத்துகிறார். ஆகவே உங்களுக்கு விரோதமாய் ஒரு மனுஷனும் எதிர்த்து நிற்க கூடாதபடி கர்த்தர் ராஜரீகம் பண்ணுவார். ஆமென். விசுவாசிக்கிறீங்களா? ராஜ்யம் கர்த்தருடையது. தைரியமா நீங்க ஜெபத்தோட போங்க, கர்த்தர் வாசலை திறப்பார். கர்த்தருடைய கண்களில கிருபையும் மனுஷ தயவையும் கர்த்தர் நிச்சயமா தருவார். ஆமென். என ராஜ்யம் கர்த்தருடையது. 4ஆவதாக 1 கொரிந்தியர் 10:24, 26, 28 எழுதப்பட்டிருக்கிறது, பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையது. பூமியும் இதுல இல்ல, எல்லாம் யாருடையது? கர்த்தருடையது. இன்னும் ஆகாய் 2:8 வெள்ளியும் என்னுடையது, பொன்னும் என்னுடையது என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த பூமி எல்லாம் கர்த்தருடையது, இதுல நிறைஞ்சிருக்கிறதெல்லாம் கர்த்தருடையது. அப்படின்னா இதெல்லாம் யாருக்கு சொந்தம்?
சுதந்திரவாளியாக எனக்கு சொந்தம், கர்த்தருக்கு சொந்தமானது. ஆமென். ஆகவே கர்த்தருடைய பிள்ளைகள், வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது, பூமியும் அதன் நிறைவும் உம்முடையது ஆண்டவரே. ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பிரியம். வானத்தின் பலகணிகளை திறங்க ஆண்டவரே. என் குடும்பத்தில் அப்பம் குறைந்து போகக்கூடாது, பானையில் மா செலவழிந்து போகக்கூடாது, நான் கடன் வாங்கக்கூடாது. கடன் கொடுக்கிறவனாய் மாற்றுங்க. என்னை வாழாக்காமல் தலையாக்குங்க, கீழாக்காமல் மேலாக்குங்க. பூமியும் அதன் நிறைவும், சங்கீதம் 24:1 சொல்லுகிறது, பூமியும் அதன் நிறைவும் உலகமும் அதில் உள்ள குடிகளும் கர்த்தருடையது. ஆமென். நான் உம்முடைய ஆண்டவரே. பூமியை எனக்காக நீங்க வச்சிருக்கிறீங்க. இந்த பூமியில் உள்ளதெல்லாம் எனக்கு தான். எப்படி ஆதாம் ஏவாளை உருவாக்குவதற்கு முன்பதாகவே ஏதேன் தோட்டத்தில் எல்லாவற்றையும் நீங்க வச்சுட்டு தான் ஆதாம் ஏவாளை உருவாக்கி அங்க கொண்டு விட்டீங்க. அதே போல இந்த பூமியும் அதன் நிறைவும் வெள்ளியும் பொன்னும் என்னுடையது ஆண்டவரே. ஆமென். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறீங்க. ஆகவே இந்த மாதம் வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் சொன்னார், நான் நட்டேன், அப்பல்லோ நீர் பாய்ச்சினான், விளையச் செய்கிற தேவனால் எல்லாம் ஆகும். ஆமென். நட்டுகிறவனாலும் ஒன்றுமில்லை, நீர் பாய்ச்சுகிறவனாலும் ஒன்றுமில்லை, கர்த்தரே விளையச் செய்கிறவன். கர்த்தர் இந்த வருடத்துல விளையச் செய்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. என பூமியும் அதன் நிறைவும் வெள்ளியும் பொன்னும் கர்த்தருடையது. நான் கர்த்தருடைய பிள்ளை, அவருடைய நாமம் என் நெற்றில தரிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த உலகத்தில் உள்ள அனைத்தையும் ஆளுகை செய்கிற, சுதந்திரிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஈசாக்கு பஞ்ச காலத்துல விதைத்தான். கர்த்தர் 100 மடங்கு பலனை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. ஐந்தாவதாக சங்கீதம் 62:12 சொல்லுகிறது. ஐந்தாவதாக சங்கீதம் 62:12 கிருபையும் அவருடையது. ஐந்தாவதாக எது அவருடையது? கிருபையும் உம்முடையது. ஆமென். அல்லேலூயா. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் கேட்கிறார், ஆண்டவரே இந்த முள் என்னை விட்டு நீங்கும்படி உதவி செய்யும் என்று 2 கொரிந்தியர் 12:8-9 கேட்கும் பொழுது ஆண்டவர் சொன்னாரு, ஏன்பா அது இருந்துட்டு போட்டோம், அப்படியே முள்ளுலாம் இருந்துட்டு போட்டோம், ஆனா நான் உனக்கு எதை தருகிறேன்? என் கிருபையை தருகிறேனப்பா. வியாதி இருந்தா இருந்துட்டு போட்டோம், மூட்டு வலி இருந்தா இருந்துட்டு போட்டோம், கர்த்தர் அந்த வியாதியை மேற்கொள்கிற கிருபையை தருவார். மூட்டு வலியை மேற்கொள்கிற கிருபையை தருவார். மான் கால்களை போல நடக்கிற கிருபையை தருவார். அது ஒரு பக்கத்துல அது வாட்டுக்கு இருக்கும். ஆமென். அதை நடத்துகிற கிருபையின் தேவன், காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. அந்த கிருபையை தரும் பொழுது அந்த கிருபை ஜெயிக்கும், அந்த கிருபை வெற்றியை தரும், அந்த கிருபை உங்களை வாழ வைக்கும். அவருடைய கிருபை ஒவ்வொரு நாளும் உங்களை நடத்த அது போதுமானதா இருக்கு. ஆகவேதான் புலம்பல்ல வாசிக்கிறோம் 3:22-23 நாம் நிர்மூலமாகாதிருப்பது கர்த்தருடைய கிருபையே, காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாயிருக்கிறது. அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். ஆண்டவரே இந்த காலை வேளையில இந்த நாளை ஜெயிப்பதற்கு உம்முடைய கிருபையை தாங்கப்பா. இந்த உலகத்தை ஜெயிப்பதற்கு கிருபையை தாங்க. பவுலுக்கு என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்க. மோசேக்கு என் கண்களிலே உனக்கு கிருபை கிடைத்தது என்று சொன்னீங்க. அதே போல லோத்து சொல்லுகிறார், அடியேனுக்கு உம்முடைய கண்களிலே கிருபை கிடைத்ததே. சோதம் குமாராவை அழிக்கிற அந்த சூழ்நிலையிலும் அடியேனுக்கு உம்முடைய கண்களிலே கிருபையை தந்தீங்களே. அதே போல நான் நிர்மூலமாகாதிருப்பது உம்முடைய கிருபை. நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. அந்த கிருபை கர்த்தருடையது. ஆகவே அந்த கிருபையை எனக்கு தருவீராக. இந்த நாளை ஜெயிப்பதற்கு கர்த்தர் கிருபையை தருவார். ஆமென். ஆண்டவர் சொல்லுவார், கிருபை என்னுடையதுப்பா, அந்த கிருபையை உனக்கு தரேன். உன்னுடைய பலவீனத்துல என்னுடைய பலன் பூரணமாய் விளங்கும். ஆமென். அப்ப நான் சொல்றேன், 5 காரியம் சொல்லியிருக்கிறேன். கிருபை அவருடையது. 6வதாக ஆண்டவர் இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். ரோமர் 12:18-19 இன்னும் எபிரேயர் 10:30 சொல்லுகிறார், கூடுமானால் உங்களால் மற்றும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாயிருங்கள், பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன். ஆமென். பழி வாங்குதல் யாருக்குரியது? கர்த்தருடையது. அவரே பதில் செய்வார். ஆமென். நம்ம போய் சண்டைக்கு நிற்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆகவேதான் தாவீது சொல்லுகிறார் சங்கீதம் 23:5 என் சத்துருக்களுக்கு முன்பாக எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி என் தலையை
என்னையால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். பாருங்களேன், நம்ம ஆண்டவர் டிஃப்ரெண்டா ஹேண்டில் பண்ணுவார். சத்துருக்களை அவர் போய் என்ன பண்ண மாட்டாரு, எந்த சத்துரு எதிர்த்து நிற்கிறானோ அந்த சத்துரு வெட்கப்படும்படி உங்களுக்கு அவன் முன்னாடி ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி உங்களுடைய தலை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார், அந்த சத்துரு வெட்கப்படும்படி. ஆமென், அல்லேலூயா. ஆகவே நீங்க பழி வாங்கணும்னு அவசியம் இல்லை. கர்த்தர் அவனுக்கு ஏற்ற வேளையில் என்ன தருவாரு, பதிலை தருவார். ஆமென், அல்லேலூயா. ஆகவேதான் இயேசு கிறிஸ்துவை குறித்து 1 பேதுரு 2:21-23 வாசிக்கிறோம். அவர் சிலுவையிலே அறையப்பட்டாலும் அநியாயமான தீர்ப்பு அவருக்கு விரோதமாய் வந்தாலும் இயேசு சொல்லுகிறார், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டும் இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுருளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின்வைத்து போனார். அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயில வஞ்சனை காணப்படவும் இல்லை. அவர் வையப்படும் பொழுது பதில் என்ன பண்ணல, வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும் நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவருக்கு தம்மை என்ன பண்ணாரா, ஒப்பு கொடுத்தார். ஆமென். அவர் போய் சண்டைக்கு நிக்கல, பழி வாங்கல. அப்படி ஒப்பு கொடுத்த பொழுது சத்துருக்களுக்கு முன்பதாக இயேசு கிறிஸ்துவை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய், பிலிப்பியர்ல வாசிக்கிறோம் அல்லவா, 2ஆம் அதிகாரத்தில் அதைத்தான் நாம் வாசிக்கிறோம். 2:9-12 வரைக்கும் இயேசு கிறிஸ்துவை எல்லா நாமத்திற்கும் மேலான நாமமாய் உயர்த்தி வானத்தில் உள்ளோர், பூதலத்தோர், பூமியின் கீழானோர் எல்லா முழங்கால்களும் முடங்கும்படிக்கு எல்லா நாமத்திற்கும் மேலான நாமத்தை அவருக்கு தந்தார். அப்படிதான் ஆண்டவர் பழி வாங்குவார், பதில் செய்வார். ஆமென். உங்களுக்கு விரோதமாய் எந்த மனுஷன் எழும்பி நின்றாலும் கர்த்தர் அதுல அவனுக்கு பதிலை தருவார். சத்துருக்கள் முன்பதாக கர்த்தர் உங்களை தலையை உயர்த்துவார், தலை நிமிர்ந்து நடக்க பண்ணுவார். பழி வாங்குதல் கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக அந்த காரியத்தை செய்ய அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். ஆமென். கடைசியாக 1 சாமுவேல் 17:47 தாவீது சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது. ஆமென். சொல்லுங்க, யுத்தம் கர்த்தருடையது. யாத்திராமம் 14:14 கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்கள் சும்மா இருப்பீர்கள். ஆமென். மோசே சொல்லுகிறார், பின்னாடி பார்வோன், முன்னாடி சிவந்த சமுத்திரம். தாவீதுக்கு எதிராக கோலியாத் அந்த காரியத்தை சொல்லுகிறார், யுத்தம் கர்த்தருடையது. பார்வோன் பின்னாடி துரத்தும் பொழுது மோசே ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், யுத்தம் யாருடையது, கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், நீங்க சும்மா இருப்பீர்கள். அதே போலதான் 2 நாளாகமம் 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்துல யோசபாத்துக்கும் யூதா ஜனங்களுக்கும் விரோதமாக அம்மோனியர், கிழக்கத்திய புத்திரெல்லாம் வரும் பொழுது அங்கே யோசபாத்துக்கு சொன்ன வார்த்தை என்னன்னா, இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல, தேவனுடையது. ஆமென், அல்லேலூயா. யுத்தம் யாருடையது, கர்த்தருடையது. கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார், கர்த்தர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். அதுதான் 2 நாளாகமம் 32:8 எசேக்கியா சொல்லுகிறார், அவனோடு இருக்கிறது மாம்ச புயம், நமக்கு துணை நின்று நம்முடைய யுத்தங்களை நடத்த நம்மோடு இருக்கிறவர் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் தானே என்று சொல்லி அவர்களை தேற்றினான். அவர்கள் அந்த வார்த்தையில நம்பிக்கை வைத்தார்கள். ஆமென். கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். எசேக்கியா அப்படி சொன்ன பொழுது ஒரு தேவ தூதனை கர்த்தர் அனுப்பினார். 2 நாளாகமம் 32:11 அப்பொழுது கர்த்தர் ஒரு தூதனை அனுப்பினார். அவன் சீரியரின் பாளையத்துக்குள்ள போய் அங்க இருக்கிற அத்தனை பேரையும் அதம் பண்ணினான். ஆமென், அல்லேலூயா. அப்ப நீங்க யுத்தம் யாருடையது, கர்த்தருடைய. ஆண்டவரே, நீர் எனக்காக யுத்தம் பண்ணுவீங்கப்பா, நான் சும்மா இருப்பேன் என்று நீங்கள் அமர்ந்திருக்கும் பொழுது நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுவீர்கள். 7 காரியத்தை கர்த்தர் அவருடையதுன்னு சொல்லுகிறாரு. ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கும் அதை தர அவர் வல்லமையுள்ளவர். ஆமென். முதலாவது ரட்சிப்பு கர்த்தருடைய, அந்த ரட்சிப்பை நிச்சயமா தருவார். 2வது வல்லமை தேவன், நமக்கு ஒரு வல்லமை தேவை. 3வதாக ராஜ்யம் அவருடைய. ஆகவே இந்த உலக பிரகாரமான உருட்டல் மிரட்டலுக்கெல்லாம் நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா ராஜ்யம் அவருடையது.
ராஜாக்களை தள்ளி ராஜாக்களை ஏற்படுத்துகிறவர் அவர். ஆமென். நான்காவதாக, பூமியும் அதன் நிறைவும் வெள்ளியும் பொன்னும் எல்லாம் கர்த்தருடையது. ஆமென். கர்த்தருக்கு சங்கீதம் ஏசாயா 53:10 சொல்கிறது, கர்த்தருக்கு சித்தமானது அவர் கையினால உங்களுக்கு வாய்க்கும். ஏன்னா ராஜ்யம் அவருடையது. ஆமென். அல்லேலூயா. ஐந்தாவதாக, கிருபை அவருடையது. அந்த கிருபையை கர்த்தர் உங்களுக்கு நிச்சயமாக ஒவ்வொரு நாளைக்கும் தேவையான கிருபையை கர்த்தர் தருவார். ஆறாவதாக, பழி வாங்குதல் கர்த்தருக்குரியது. சத்துருக்களுக்கு முன்பதாக ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நிச்சயமா உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவார். யுத்தம் கர்த்தருடையது. அப்படி சொல்லும் பொழுது ஒரு தேவ தூதனை அனுப்பி அதம் பண்ணினது போல உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவார். நீங்க சும்மா இருப்பீர்கள். ஆமென். நம்ம எழுந்து நிற்போமா? ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி அவருடைய முகத்தை தேடும் பொழுது, பொல்லாத வழிகளை விட்டு திரும்பும் பொழுது, பரலோகத்தில் இருக்கிற அவர் கேட்டு உங்களுக்கு சேமத்தை தருவார். ஏன்னா நம்ம எல்லாம் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளைகள். வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னவர். சகலமும் என் பிதாவினால எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னதே. நீங்க தாழ்த்தி அவரிடத்துல கேட்கும் பொழுது அவருடைய நாமம் உங்கள் நெற்றியில தரிக்கப்பட்டிருக்கிறது. நான் அவருடைய பிள்ளை, ஜீவனுடைய தேவனுடைய பிள்ளை என்கிற நம்பிக்கையோடு ரோமர் 8:14-17 வரைக்கும் நாம் தேவனுடைய பிள்ளைகள். அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே இந்த காலை வேளையிலும் நன்மையான எந்த ஈவும், யாக்கோபு 1:17 சொல்லுகிற நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவின் இடத்திலிருந்து அது இறங்கி வருகிறது. ஆமென். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஆண்டவரை பார்த்து சொல்லுவோமா? இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். எந்நேரமோ எவ்வேளையோ இயேசுவில் களிகூருவோம். எந்நேரமோ எவ்வேளையோ இயேசுவில் களிகூருவோம். நம் நேசரில் களிகூருவோம். நம் நேசரில் களிகூருவோம். சொல்லுங்க. இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு கண்டிருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் எதை நினைத்தும் கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். எதை நினைத்து கலங்காமல் இப்போது ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். நாம் எப்போதும் ஸ்தோத்தரிப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். இன்று காணும் இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். சொல்லுங்க. இன்று காணும் எகிப்தியரை இனிமேல் காண மாட்டோம். நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசு நமக்காய் யுத்தம் செய்வார். இயேசுவின் பிள்ளைகள் நாங்கள்
எப்போதும் மகிழ்ந்திருப்போம். இயேசுவின் பிள்ளைகளே எப்போதும் மகிழ்ந்திருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுகிற தேவனாயிருக்கிறார். இன்று காண்கிற எகிப்தரை இனி காண்பதே இல்லை. ஆமென். ஹல்லேலூயா. அந்த விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுமா, நான் ஜீவனுள்ள தேவனுடைய பிள்ளை ஆண்டவரே, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதான புத்திர சுவிகார ஆவியை எனக்கு தந்திருக்கிறீங்க. உம்முடைய நாமத்தை என் நெற்றியில தரித்திருக்கிறீங்க. உம்முடைய பிள்ளை என்கிற அதிகாரத்தை கொடுத்திருக்கிறீங்க ஆண்டவரே. பரலோகத்திற்கிற தேவனை நோக்கி உம்முடைய முகத்தை நான் தேடும் பொழுது என் ஜெபத்திற்கு பதில் தந்து சேமத்தை தருவேன் என்று சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. ஓ, இன்றைக்கு கேட்ட வார்த்தையின்படியே அப்பா, ரட்சிப்பு உம்முடையது. அந்த ரட்சிப்பை வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் கர்த்தர் தருவீராக. வல்லமை தேவனுடையது. அந்த வல்லமையை கர்த்தர் தருவீராக. ஆபிரகாமுக்கு 99 வயதுல சர்ம வல்லமையில தேவனாய் அற்புதம் செய்த அதே தேவன் இன்றைக்கும் அற்புதம் செய்யுங்க. ராஜ்யம் அவருடையது, ஆளுகை அவருடையது. இயேசுவின் நாமத்தில் நீர்தான் ஆளுகை செய்கிறவர். நீர்தான் எங்கள் சபையை, குடும்பத்தை, தனிப்பட்ட ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வீராக. பூமியும் அதன் நிறைவும் கர்த்தருடையதல்லவா? வெள்ளியும் பொன்னும் உம்முடையதல்லவா? இயேசுவின் நாமத்தில் ஒரு மீன் கூட இரவுல பிடிக்க முடியல. அந்த இரவில ஒரு மீன் கிடைக்காத அந்த கடலில் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போட்ட பொழுது மீன் திரளாய் கிடைத்தது போல, ஓ, முந்தின ரசத்தை காட்டிலும் பிந்தின ரசம் அதிக ருசியிலதா இருந்தது போல, வனாந்திரத்துல மன்னாவை போஷித்தது போல, அருமை பிள்ளைகளை, வனாந்திரமாய் இருக்கலாம், அதிலேயும் நீர் போஷிக்க வல்லமை உள்ளது. பலவீனத்தில் என் கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீங்க. அந்த கிருபையை தருவீரா. சத்துருகள் முன்பதாக நீரே ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என்னையால் அபிஷேகம் பண்ணுங்க. யுத்தம் கர்த்தருடையது. ஆண்டவரே, என்னென்ன காரியத்துல ஜெயத்தை பெற்றுக்கொள்ளணுமோ நீங்க அது பிள்ளைகளுக்காக ஜெயத்தை தருவீரா. ஜெயமோ கர்த்தரால் வரும் அல்லவா? அந்த ஜெயத்தை பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுங்கப்பா. ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன், பிளஸ் பண்றேன். மாலை ஆராதனை ஆசீர்வதிங்க. மாலை ஆராதனையிலும் ஒரு கூட்ட ஆத்துமாக்களை கர்த்தர் கொண்டு வருவீரா. இதிலும் பெரிய காரியங்களை மாலை வேளையில செய்வீரா. இன்றைக்கு நேரத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் கேட்ட வார்த்தையின்படியே இந்த 7 ஆசீர்வாதங்களையும் தந்து ஒவ்வொருவரையும் சாட்சியாய் நிறுத்துவீரா. இயேசுவின் நாமத்தில் பிதாவே. சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே உடைய பரிசுத்த. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய வழி நடத்துதலும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் நம் அனைவரோடும் கூட என்றென்றும் இருப்பதாக. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நிச்சயமாகவே கேட்ட வார்த்தையின்படியே எதெல்லாம் கர்த்தருடையதோ அதெல்லாம் உங்களுடையது. ஆமென்.